நவ திருப்பதிகளில் முதன்மையானதாக விளங்கும் ஆழ்வார் திருநகரி அருள்மிகு ஆதிநாத திருக்கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவ திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பங்கேற்று கோவிந்தா கோபாலா கோஷத்துடன் தேர்வடம் பிடித்து இழுத்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் தாமிரபரணி நதிக்கரையோரம் 108 வைணவ திவ்ய தேசங்களில் சிறப்பு பெற்ற நவ திருப்பதி திருக்கோவில்கள் அமைந்துள்ளன. இக்கோவில்களில் நவராத்திரி விழா, வைகுண்ட ஏகாதசி, தேரோட்ட திருவிழா, புரட்டாசி வழிபாடு மற்றும் பிரம்மோற்சவம் போன்றவை சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. நவ திருப்பதிகளில் குருவுக்கு அதிபதியாக 9வது ஸ்தலமாக ஆழ்வார் திருநகரி ஆதிநாதர் ஆழ்வார் திருக்கோவிலில் வருடத்திற்கு 4 பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது. பங்குனி மற்றும் சித்திரை மாதங்களில் மூலவர் ஸ்ரீ ஆதிநாத பிரானுக்கு பிரம்மோற்சவமானது நடைபெறுகிறது. மாசி மற்றும் வைகாசி மாதங்களில் சுவாமி நம்மாழ்வாருக்கு பிரம்மோற்சவ திருவிழா ஆண்டுதோறும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன்படி இந்த ஆண்டிற்கான அருள்மிகு பொலிந்து நின்ற பிரான் சித்திரை பிரம்மோற்சவ திருவிழா கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. 9ஆம் திருநாளான இன்று திருத்தேர் வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதற்காக இன்று காலை 6:45 மணிக்கு மேல் 7:15 மணிக்குள்ளாக ரிஷப லக்னத்தில் சுவாமி பொலிந்து நின்ற பிரான் தேருக்கு எழுந்தருளினார். சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டதும் சுவாமி பொலிந்து நின்ற பிரானுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து திருமாளிகை சுவாமிகள் மற்றும் பக்தர்கள் கோவிந்தா கோபாலா கோஷத்துடன் திருத்தேர் வடம் பிடித்து இழுத்தனர். ரதம் 4 ரத வீதிகளிலும் வலம் வந்தது. நாளை தாமிரபரணி நதியில் தீர்த்தவாரி நடைபெறவிருக்கின்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் செயல் அலுவலர் மற்றும் தக்கார் மற்றும் உபயதாரர்கள் செய்து வருகின்றனர்.